சீனாவில் நடைபெற்ற உலக குங்ஃபூ ஹூஷு சாம்பியன்ஷிப் 2025 போட்டியில் செம்மடல் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த பாலஹர்ஷினி. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சதாரா தினேஷின் மகளான பாலஹர்ஷினி 2025ஆம் ஆண்டுக்கான சீனாவில் நடைபெற்ற உலக குங்ஃபூ ஹூஷு சாம்பியன்ஷிப் போட்டியில் செம்மடல் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல விருதுகளை பெற்ற இந்த பொன்னான சிறுமி இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்கின்றார். இதுகுறித்து பாலஹர்ஷினி கூறுகையில், எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. என்னுடன் இருந்து என் வெற்றிக்கு வழிவகுத்த என் தாய், தந்தை, நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகில் பல நாடுகளுடன் போட்டியில் கலந்து கொண்டது ஒரு புதுவித அனுபவம் அளிக்கிறது என்றார். மேலும் சீனாவிற்கு சென்று போட்டியில் கலந்து வென்றது என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு அற்புதமாக கருதுகிறேன் என்றார். மேலும் பாலஹர்ஷினியை வரவேற்கும் விதமாக கோவை ஆர்எஸ்புரத்தில் அமைந்துள்ள ஆரியாஸ் ஐடென்டிட்டி அபார்ட்மெண்ட் சார்பாக மேள தாளங்களுடன் பட்டாசு வெடித்தும் கேக்கு வெட்டியும் சிறப்பான வரவேற்பளித்தனர். இதில் பஞ்சதாரா தினேஷ், கலைவாணி தினேஷ் மற்றும் நண்பர்கள், வைஷன் சேரிட்டபிள் டிரஸ்ட், கோஷ்வான் குழுமம், ஆரியாஸ் ஐடென்டிட்டி அபார்ட்மெண்ட் குடியிருப்பாளர்கள், ஆரியா வைஷ்யா மகா ஜனங்கள் ஆகியோர் உடனிருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலஹர்ஷினி. நான் ஊஷு கேம்ல 12 இயர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ எங்க ஜான்சன் மாஸ்டர் தான் எங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு வராரு. அவர் தான் தமிழ்நாடோட ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ நான் இப்போ போன மேட்ச் பேரு 10th வேர்ல்ட் குங்ஃபூ ஊஷு சாம்பியன்ஷிப் சைனால நடந்தது. அக்டோபர் 14ல இருந்து 19 வரைக்கும் நடந்தது. அங்க நான் பிரான்ஸ் மெடல் ஃபிளெக்சிபிள் வெப்பன் கேட்டகரியில வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்க கேம் ஊஷுங்கிறது ஒரு சீனர்களுடைய தற்காப்பு கலை. இங்க இருந்து பௌத்த தர்மன் கொண்டு போய் அங்க நம்ம ஃபேமஸ் ஆனதுதான் எங்க ஊஷு. ஸோ இதுல நான் பிரான்ஸ் மெடல் அங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் யூடியூப்ல அவங்க வீடியோலாம் பார்த்து கத்துக்கிட்டு அப்படி நாங்க வந்தவங்க இப்ப அவங்களோட நின்று அவங்களோட கம்பீட் பண்ணி இப்ப அவங்க கூட நின்று 3rd பிளேஸ் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறது ஒரு முதல் ஆசையா இருந்தது. இப்போ இந்தியாக்காக ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல பிரான்ஸ் மெடல் வாங்கினதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இதுக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோட பேக் போன் பில்லர் எல்லாமே எங்க ஃபேமிலி தான். எங்க அப்பானாலதான் நான் ஊஷுக்கு வந்தேன். என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் எங்க மாஸ்டர் ஜான்சன் மாஸ்டரோட சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ மாஸ்டர் எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அடுத்தது என்ன பிளான்? அடுத்த பிளான் என்னோட ஒரே கோல் இந்தியா ஜெர்சி போடணும், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணணுங்கிறது தான். இதுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் எந்த ஒரு குளோபல் ஸ்டேஜ் கிடைச்சாலும் நல்லபடியா பண்ணி ஒரு கோல்டு மெடல் எடுத்துட்டு வரணும் இந்தியாக்காக அப்படிங்கறத என்னோட ஆசை. நான் இப்போ கிருஷ்ணமால் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன். 2nd இயர் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்போர்ட்ஸ்னால நான் ஃப்ரீ எஜுகேஷன்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எங்களுக்கு கூட இருக்கிறது எங்களோட ஜெயசித்ரா மேம். அவங்கனாலதான் காலேஜ் எனக்கு ஸ்மூத்தா எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுது. தேங்க்யூ மேம். உங்களோட போட்டி போட்டவங்களோட டஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தாங்க? நீங்க எந்த அளவுக்கு அதுல எஃபர்ட் போட்டுருக்கீங்க? நாங்க காம்படிட் பண்ணும்போது 50 கண்ட்ரிஸோட காம்படிட் பண்ணியிருக்கோம். ஸோ டாப்ல இருந்தது எல்லாமே சைனா, ஹாங்காங், அவங்க எல்லாம் தான் மெயின் பிளேயர்ஸா இருந்தாங்க. நான் போட்டி போடும் போது என் கூட ஹாங்காங் 1st பிளேஸா இருந்தாங்க. அடுத்து கிரீஸ், இந்த மாதிரி அவங்களோட எல்லாம் காம்படிட் பண்ணி வந்தோம். டஃபா இருந்தாங்க ரொம்பவே அவங்க எல்லாருமே. என்ன கத்துக்கிட்டீங்க அந்த கேம்ல? நம்ம இந்தியால இருந்து இப்ப அங்க நம்ம போனா நம்மளோட வேல்யூ என்னங்கிறது அங்க இந்த மாதிரி ஒரு குளோபல் ஸ்டேஜ்ல தான் தெரியுது. அவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷனல் பவுட்ல வேர்ல்ட் கிளாஸ் அத்லீட்ஸோட காம்படிட் பண்ண முடிஞ்சது. அது எனக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த சைனா ஜேர்னி. நமக்கு ஃபுட் இல்லைன்னாலும், நம்ம டைம் ஜோன் மாறினாலும் நம்ம எப்படி அதை எல்லாமே மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்றோங்கிறது எனக்கு இந்த மேட்ச் சொல்லி கொடுத்தது. பாலஹர்ஷினி என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தினேஷ். அவன் பொண்ணு எங்கள் பொண்ணு மாதிரி தான். பாலஹர்ஷினிக்கு வைஷான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி நாங்கள் காமனாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். நாங்கள் இவளை வைஷான் கேர்ள் தான் கூப்பிடுவோம். எல்லாத்துக்குமே பெருமை சேர்த்திருக்கா. அப்படி அந்த உலகத்துக்கு மட்டும் பெருமை கிடையாது, இந்த நாட்டுக்கும் பெருமை, கோயம்புத்தூர் வாழ் மக்களுக்கும் பெருமை, அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பெருமை. இது சின்ன வயசுல இந்த பாப்பாவை நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அட்மையர் பண்ண பாப்பா. ஏன்னா நான் என் பொண்ணு மாதிரி பார்ப்பேன் நான் அவளையும்.
சின்ன வயசுலேருந்து அவள் எடுக்கிற எஃபர்ட்ஸு, அவங்க அப்பா அவங்க அம்மா மார்னிங் ஆனால் ஒரு 5 மணிக்கு 4:30 மணிக்கெலாம் அந்த கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்கூல் டைம் எல்லாம் பிரேக் பண்ணாமல் அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு நான் நிறைய டைம் சொல்லுவேன், ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறேங்கிறோ நான் அப்பப்போ சொல்லுவேன். நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஸ்போர்ட்ஸ் ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவேன். நான் இல்லை அங்கிள், நான் வந்து பெருசாக பண்ணணும், நேஷனல் ஃபிளாக் வந்து என்னோட மாரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்போ அன்னிலேருந்து நானும் அவளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைனாவில் நடந்திருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் போன ஒரு மாதம் முன்னாடி கூட வேற என்ன கண்ட்ரினா ஜார்ஜியாவில் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வந்து வின் பண்ண. அப்படி உன்னி வந்து இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னி பிரபலமாகி ஒலிம்பிக்ல கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒலிம்பிக்ல வந்தால் கண்டிப்பாக இந்தியா மூலியமா நம்ம இந்த பொண்ணு வந்து இந்த கோல்டன் கேர்ள் வந்து கண்டிப்பாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி நோ வேர்ட்ஸ், அவ்வளோ பெருமையாக இருக்குது. நான் பெற்ற பொண்ணு மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ். அவங்க அம்மாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் என் ஃப்ரெண்டு அவங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப பெரிய மனசு. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதாவது ஒரு வியாபாரம், ஒரு லைஃபு, ஒரு ஃபேமிலி, ஒரு எல்லாமே அதுக்கு மேலே ஒரு பங்கை வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அவன் டைம் ஆகட்டும், இன்னைக்கு வந்து பணம் கூட யாருன்னா கொடுத்துடலாம். அந்த டைம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பேரண்ட்ஸ் வந்து யார் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு கொண்டு விட்டுட்டு அங்கேயே இருந்து பாப்பாவுக்கு டயட் ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்களும் வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அங்கே தண்ணி கிடைக்குதா, பால் கிடைக்குது, என்ன கிடைக்கும் நமக்கும் தெரியாது. அங்கே என்ன இருக்கும், அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி அங்கே என்ன கிடைச்சோ அதை வச்சு டைம் பாஸ் பண்ணி பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய க்ரோத் கொடுத்துருக்குறான். ஸோ வந்து ஆல்வேஸ் ஹர்ஷினிக்கு வந்து நாங்கள் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கிறோம். ஆஸ் அ ஃப்ரெண்டு ஹர்ஷினிக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவள் ஒலிம்பிக் போகிறதாகட்டும் எதுக்கு போகிறதாகட்டும் சரி, நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக தான் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுவோம். அவங்க அப்பாவோட பர்டன் வந்து நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.